கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரோடு கூட. முதலாவது உங்கள் சிந்தனையை சுத்திகரிக்கணும். அவருடைய பாதப்படியில் உங்கள் பார்வையை சுத்திகரிக்கணும், உங்கள் உதடை சுத்திகரிக்கணும், உங்கள் நாவை சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் எண்ணங்களை சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் மாம்ச இச்சைகளை சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் கைகளிலும் உங்கள் நடத்தைகளையும் சுத்திகரிக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் உங்களை நடத்துகிற ஒவ்வொரு விஷயங்களும். பிசாசு இது மூலிமா தான் உங்களை கிரியை செய்வான். இது எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்துட்டீங்கன்னா அந்த நாள் ஒரு பெரிய சமாதானத்தை இருக்கும். சிந்தனையில் நம்ம என்ன சுத்திகரிக்கணும்னா, சிந்தனைகளில் அநேக பாவங்கள், பிசாசு நம்ம செஞ்ச பாவங்களை, பழைய பாவங்களை சிந்தனையில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஆண்டவருடைய வர்ஷிப்பும் அவருடைய வசனங்களும் மாற்றம் ஆண்டவரே இன்றைக்கி என் சிந்தனையில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஜெபம் பண்ணி கேட்கணும். உங்கள் பார்வையில் பொல்லாத இச்சையின் பார்வையில் கொண்டு வருவான். உங்கள் பார்வை பரிசுத்தமாக்கணும்னா ஆண்டவருடைய பரிசுத்தமான பார்வை வரணும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் உதடில் பரிசுத்தமான வார்த்தை மாற்றமே புறப்படணும். மனுஷனோடு நேரத்தை செலவிடாதீங்க, வேஸ்ட்டு. ஆண்டவரோடு அவருடைய வார்த்தையை, வசனத்தை அசை போட்டு கொண்டே இருங்க. உங்கள் உதடில், உங்கள் நாவில் அவரை துதித்து கொண்டே இருங்க. அதுக்கு தான் அந்த நாவை ஆண்டவருக்கு படைத்தார். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் அந்த நாவு. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு அடுத்தவங்களை குறை பேசுகிறதுக்கும், மனுஷங்களில் குறை பேசுவதை விட்டுட்டு ஆண்டவரோடு கூட தனித்து இருங்க. மனுஷரோடு நேரத்தை செலவிடுறதை காட்டிலும் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுறதே ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். தேசத்துக்காக திறப்பில் நில்லுங்க. பிதா உங்களுக்கு என்ன சித்தம் இந்த உலகத்தில் வச்சுருக்கோ அந்த சித்தத்தை நோக்கி ஓடுங்க. உங்கள் எண்ணங்களில் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னா, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கைகள் பிரயாசம்னா, நீங்கள் செய்கிற தொழிலோ உங்கள் படிப்போ என்ன ஒரு காரியம் நீங்கள் செய்கிறீங்களோ அது உண்மையாக இருக்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நடத்தைகள்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகள், அதில் நீங்கள் தினந்தோறும் தனித்து அநேக காரியங்களில் போகிறீங்க. அங்கே பரிசுத்தமாக ஆண்டவரோடு கூட போங்க. கர்த்தர் அப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிந்தனை, பார்வை, வாயின் வார்த்தை, உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், கையின் பிரயாசம், நடத்தைகள், இதில் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தமாக்கும் போது உங்களை சுத்திகரிக்கணும். ஆண்டவருடைய சிலுவையின் அன்புக்கு முன்பாக தினந்தோறும் அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட ஆசீர்வதிப்பாராக.